இந்த டெண்டர் கோகோனட் புட்டிங் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ஒரே ஒரு சின்ன கஷ்டம் இருக்குது இதில். என்னன்னு கடைசியில் சொல்கிறேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் அந்த இளநியோட தேங்காயும் இளநியும் சேர்த்து கொரன்னு அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ இன்னொரு சாஸ்பேனில் தண்ணி, அகரகர், சுகர் சேர்த்துட்டு அது நல்லா கரைஞ்ச பிறகு 1.5 கப் அளவு இளநீ சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். ஆஃப் பண்ணிவிட்டு அது அப்படியே ஒரு ட்ரேயில் ஊற்றி அப்படியே அது செட் ஆகட்டும், அது இருக்கட்டும். இப்போ மறுபடியும் இன்னொரு சாஸ்பேனில் 500 ml ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். இது கூட அகரகர் பவுடராக நான் சேர்க்குறேன். நீங்கள் ஸ்ட்ரிப் இருந்தால் கூட ஸ்ட்ரிப்பாக சேர்த்துக்கலாம். அகரகர் கரைஞ்ச பிறகு இதில் கண்டென்ஸ்டு மில்க்கும் சுகரையும் சேர்த்துட்டு சுகர்லாம் நல்லா கரைஞ்சி இந்த பால் கொஞ்சம் திக்காக வரணும். இந்த மாதிரி நல்லா திக்காக வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த அரைச்சி வச்ச இளநியையும் தேங்காயும் சேர்த்துட்டு எக்ஸ்ட்ரா 1 கப் அளவு இளநீர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏற்கனவே செட் பண்ணி வச்சுருந்தோம்ல இளநீர் அகரகர் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இது சும்மா சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்கும். இப்போ இதில் திக்காக காய்ச்சின பால் மிக்சரை தூக்கி இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிடுங்க. நல்லா செட் பண்ணிவிட்டு கட் பண்ணி கொடுத்து பாருங்கள். அப்புறம் தான் அந்த கஷ்டம் உங்களுக்கு தெரியும். டெய்லியும் இதே செஞ்சுதான்னு சொல்லி தொல்லை பண்ணிடுவாங்க. சில பேர் தேங்காவே கிடைக்க மாட்டேங்குது, நீங்கள் என்ன எப்போ பார்த்தாலும் இளநியை வச்சே செய்கிறீங்கன்னு வேறு சொல்கிறீங்க. ஒருத்தர் இளநீ வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.